நீங்கள் பலி கொடுக்க நாங்கள் ஆடுகள் அல்ல சிங்கங்கள் என்று கர்ஜித்த பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய 135ஆம் ஆண்டு பிறந்த தினத்தில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். 50 ஆண்டு காலம் தொடர்ந்து உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சமூகத்திற்கும் 50 ஆண்டு காலத்திற்கும் மேலாக பெரும்பான்மையான சமூகத்தை சிறுபான்மையினர் என்று கூறி அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தராமல் அவர்களை தங்களுடைய அடிமைகளாகவே நடத்தி கொண்டிருந்த சமூகத்திற்குமான தேர்தல் யுத்தம் தான் இந்த வருகின்ற 2026 தேர்தல்ன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, ஏன்னா ஆரிய சங்கரன் ஐயால இருந்து ஐயா பழனி பாபால இருந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய உரிமைக்காகவும் அவர்களுடைய அதிகாரப்படுத்தப்படுவதற்கான உரிமைக்காக பேசினாங்கன்னா அவங்கள கொன்று புதைத்து சமாதி கட்டுவது தான் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குமான யுத்தம் தான் தொடர்ந்து நடந்துட்டே வருது. அது ஒரு டைம்ல ஒரு பேர்ல ஒரு தத்துவத்தால் நடக்குது. ஐயா பெரியார் அவர்கள் வந்து ஒரு தத்துவங்கள் பேசினாரு. அந்த நேரத்தில் அது நல்லா பிரதிபலிச்சது, மக்கள் கிட்ட கொண்டு போச்சு. இன்னைக்கும் அதுக்கு விரியமாக தான் இருக்குது. நம்ம அதை பற்றி விரிவாக பேசுவோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சி எந்த அமைப்பில் இருந்ததோ அந்த அமைப்புடைய தொடர்ச்சியில் அது அதே வந்து விரியத்தோடு இருக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா அது கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் விஷயம். ஏன்னு சொல்கிறோன்னா, தலித்துகளாகட்டும், சிறுபான்மையினராகட்டும், பழங்குடிகளாகட்டும், மீனவர்களாகட்டும், நிறைய சமுதாயங்கள் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக அதிகாரப்படுத்தப்படவே இல்லை. பேருக்கு அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க தன்னுடைய சொந்த சகோதரன் கொல்லப்படும் போது, தன்னுடைய மக்களின் உரிமை மறுக்கப்படும் போது குரல் கொடுத்தாங்களா? எழுச்சியா பேசினாங்களா? மக்கள் மன்றத்தில் அவர்களோட குரல் ஒழிச்சுதா? ஒருத்தர் 2 பேரை தவிர பெருசாக இல்லை. இந்த நிலை மாறணுன்ற 23ஆம் தேதி அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உங்கள் மனசாட்சிப்படி இடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.